அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தந்தை மகனும் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பதியானது ஆண்டனி செலின் பிறந்த நாள் அதிபதியாக கொடுக்கிறார். இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற புதிய ஆண்டு நல்ல உடலுள்ள நலன், தாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தும் வெற்றியையும் வாழ்வையும் புதிய நிலைகளை இறைவன் கொடுத்துள்ள நாம் ஜெபிப்போம். இந்த வழியாளர் நம்மத்திலே வாழ்ந்து இறந்து பொன்னையா, பொன்னம்மாள், வின்சென்ட், குருசம்மாள், சபரிமுத்து மகேஷ், ராயப்பன், பொன்னம்மாள், ரமேஷ் ஆகியோருடைய நினைவாக கொடுக்கப்படுகின்றது. இறந்து போன ஆன்மாக்கள் மீது இறைவன் தாம் இரக்கம் கொண்டு நீடிய இரக்கத்தை நிலையான பேர்ந்த வாழ்வை கொடையாக வளர்ந்து இத்திருப்பதியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் நாம் ஒப்புக் கொடுத்த நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எல்லாம் அந்த இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்ந்து கடைசி செல்வாராக. இறைவா, எங்களில் உதருளை கனிவுடன் பொழிந்துள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மண்டல நாட்டங்களிலிருந்து நாங்கள் இன்று விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றிக் கொள்ள ஒரு வல்லமை நாடுவோமா. உம்மோடு தூயாவியாயிருந்து இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் உசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 1 முதல் 9 முடிய. இறைவாக்கினர் உசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் வீழ்ச்சியால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை நீங்கி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியவரும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியால் கனிகளை உமக்கு அளிப்போம். ஆசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திட்டத்தவன் உங்களிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமான அன்பு கூறுவேன். அவர்கள் மேல் இருந்த என் சினம் தனித்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் நீதி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொழிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தளித்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களுக்கு புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றை இடரை நுழைகிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 81. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளில் நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவினிடத்திற்கு நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே பேச்சு தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொடலாகாது. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவிசாயாக இருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆயங்கள் மன்றை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயங்கள் மன்றை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனமாறுங்கள், ஏனென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயங்கள் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்
வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை திருவார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்றி போதகரே, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரது முழு இதயத்தோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிவரிகளையும் வேறு வரிகளையும் விட மேலானது என்று கூறினேன். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியிலிருந்து தொலையில் இல்லை என்றார். அதற்கு எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டபடியால் இந்த உலகில் அவருக்கென இருந்த மக்கள் அனைவரையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். எனவே பிள்ளைகள் தவறிழைக்கின்ற போதெல்லாம் இந்த தகப்பன் தான் இருந்து இவர் அவர்களை கண்டிப்பதும் இயல்பாக இருந்தது. எனவே அது நிமித்தமாகத்தான் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு கடவுள் ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுக்கிறார். இதே முதல் வாசகத்தில் ஓசேயா இறைவாக்கின் வழியா, நீ மனம் திரும்பி மீண்டுமாக என்னிடம் வா, அப்போது உனக்கு எல்லா வகையான நலனும் அருளும் உனக்கு கிடைக்க பெறும், உன் மத்தியிலே உனக்குள்ள எல்லா ஆசிரியரும் உனக்கு கிடைக்கும் என்பதை இறைவன் உறுதி செய்கிறார். அந்த உறுதிப்பாடு எப்படி நிகழும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த முதன்மையான கட்டளை குறித்து கேட்டபோது அவர் மிக தெளிவாக சொல்கிறார், நீ உன் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு உள்ளத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். நீ உன் மீது அன்பு, கடவுள் மீது அன்பு கூறுவது போல, அந்த உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று கடவுள் எப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த உலகின் மீது வைத்திருந்தாரோ அதே அன்பை உலகில் வாழ்கின்ற மனிதர்களாக நாம் கடவுள் மீதும், கடவுள் சாயல் இருக்கின்ற மனிதர்கள் மீது வைக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய பாடலுடைய வெள்ளிக்கிழமையில், இந்த 4ஆம் தவக்கால வெள்ளிக்கிழமையான இந்நாளில் நாம் நினைக்க வேண்டியது, அது நாம் நம்மையே தயார் செய்ய வேண்டியது, உண்மையிலேயே நான் இந்த கடவுளை அன்பு செய்கின்றேனா, அவர் என் மீது அன்பு வைத்திருப்பதற்கு நான் உண்மை உள்ளவனாக, அவருடைய அன்பிற்கு நான் நேர்மையானவனாக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவளாக நான் இருக்கின்றேனா என்ற முதல் கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். இரண்டாவது, எந்த அளவிற்கு கடவுள் என் மீது அன்பு வைத்து நான் கடவுள் மீது அன்பு வைத்திருக்கின்றேனோ அதே போன்று கடவுள் எதற்கென தந்திருக்கிற மனிதர்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கின்றேனா என்ற இரண்டாம் கேள்வியை நாம் முன்னிறுத்த வேண்டும். இந்த இரண்டு கேள்விகளுடைய பதில் சிலுவை. கடவுள் இந்த உலகின் மீது கொண்டுள்ள அன்பினுடைய அடையாளம் இந்த சிலுவை. எனவே கடவுள் தன்மையில் இருந்த முழுமையாக இந்த சிலுவை இருக்கிறது. அதே வேளையில் கடவுள் இந்த உலகில் உள்ள மக்களை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்பதையும் இந்த சிலுவை சொல்லித் தருகிறது. அன்பிற்கினியவர்களே, இறையன்பிலும் பிறரன்பிலும் நாம் வாழ அழைக்கின்ற இந்த திருச்சிலுவை பாதையினுடைய நிறைவு திருப்பலியில் நாமும் இறையன்பிலும் பிறரன்பிலும் வாழ வளர இறைவனிடம் அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் வேண்டுவோம். Yeah.
காணிக்கை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் அந்த இறைவனுக்கு ஏற்றதாக வழிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியுள்ள உண்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்புடையவாகுமா என்றும் எங்களுக்கு மேற்கொள்ளிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை ஏற்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே உதயம் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்த புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்று மனதை ஈடுபடுத்தால் நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உலகனைத்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மேற்கொள்ளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று ஊழியமுறைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா,
உலகத்து பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருந்தோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் சொல்லுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு கொண்டு போது திருமுக ஒளியோடு ஏற்றங்களும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயினும். இதோ இத்திருப்பலியை நன்றி பலியாகவும் ஆன்ம இழைப்பாத பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காகவும் இந்த பலியில் பங்கெடுத்து உமது திருவுடல் திருத்தத்தின் முன்பாக உடந்தாள் படியிட்டு மன்றாடி கொண்டிருக்கின்ற இறைமக்கள் ஊருடைய மன்றாட்டுகளுக்காகவும் கனிவாய் செவிசாய்த்து அருள்வீராக. கடவுளின் கனித்தாயான புனிதமிக்க மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பாசம் பாதுகாவலுக்குயாக அவருக்கு காட்சியெடுத்து அவரை திடப்படுத்திய தூண் அன்னை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறைவழிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் அருளோம் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கும் உழைத்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்டோம். உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்திருக்கிறார்கள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பேசி வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். இறைவன் அழைக்கின்றார், இனிய உணர்வித்து இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிய உணர்வித்து இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி
பணிந்து வாழ்த்திடவே பாதம் கழுவினார். பணிந்து வாழ்த்திடவே இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தினை எடுத்து அன்புடனே கொடுத்து அப்பத்தினை எடுத்து அன்புடனே கொடுத்து இதயத்துடன் என்றார். எல்லோரும் ஒன்றும் என்றார். இதயத்துடன் என்றார். எல்லோரும் ஒன்றும் என்றார். இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். ரசத்தினை எடுத்து என்னத்தை பெற்றுரைத்தார். ரசத்தினை எடுத்து என்னத்தை பெற்றுரைத்தார். எல்லோரும் பருகுவீர். எந்நாளும் வாழ்ந்திடவே எல்லோரும் பருகுவீர். எந்நாளும் வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். புதிய உடன்பாட்டில் புனித சித்தமாக புதிய உடன்பாட்டில் புனித சித்தமாக புனித அழைக்கின்றார். புசிக்க சென்றிடுவோம். புனித அழைக்கின்றார். புசிக்க சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார். இனிய உணவிற்கு இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல்.
இன்னொரு தந்தை உன் திருமகன் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையில் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களை நீர் பற்றியே செய்த பிறகு சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கி எங்களை தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் கிளைகளை நாடு வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் இறைவை மாற்றுவதாக தீமை நாக்குகள் மறைத்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகங்களும் முழு அண்டவெளியில் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக யூதி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய என்னை தூக்கி எழுப்புவதாக அதே அருள் என் மீட்பரை மகிழ்ச்சியை அமைதியை அழிவதற்கு அளிப்பதாக ஏதென்று போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய சுவைப்பாதை வழிநடத்தி அன்பியங்கள் கேள்விவிட்டு ஆகிய அன்பியலை மக்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அன்பிற்கினியவர்களே, வரைந்த ஞாயிற்றுக்கிழமை தவக்காலனுடைய 4ஆம் ஞாயிறு. எனவே அந்நாளில் திருப்பலி முடிந்த பிறகு தொடர் நற்கருணை ஆராதனை நடைபெறும். எனவே ஏற்கனவே உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அன்பியங்கள், சபைகள், இயக்கங்கள், அமைப்புகள் அனைத்திற்கும் தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அந்த தலைப்பிற்கு ஏற்ற வகையில் நீங்கள் தயார் செய்து அந்த நற்கருணை வழிபாட்டை நடத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக அன்று மாலை 5:45 மணிக்கு நாம் நற்கருணை சுற்றுப்பிரகார பவனியை நாம் மேற்கொள்வோம். எனவே அந்த நற்கருணை பவனியில் அனைவரும் வெண்ணிற ஆடை அணிந்து வந்து பக்தி உணர்வோடு நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 3 இடங்களில் நற்கருணை ஆண்டவர் வைக்கப்பட்டு அதில் ஒரு நற்செய்தி வாசகமும் சிறிய மறைவுரையும் சிறிய ஜெபத்தோடு ஒரு 3 நிமிடம் அதில் நாம் நிற்பது வழக்கம். எனவே 3 இடங்களே குறைத்திருக்கிறோம். அந்த 3 இடங்களுக்குரிய பொறுப்பு அன்பியங்கள் 1 மற்றும் 7, 8 ஆகிய அன்பியங்கள். இரண்டாவது இடத்திற்கு பொறுப்பானவர்கள் அன்பியங்கள் 4, 5, 6 ஆகிய அன்பியங்கள். மூன்றாவது இடத்திற்கு பொறுப்பானவர்கள் அன்பியங்கள் 2, 3 ஆகியவை ஆகும். எனவே இந்த அன்பியங்களுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து நீங்கள் இந்த நற்கருணை ஆண்டவர் வந்து பிரசன்னமாக இருக்கின்ற அந்த பீடத்தை தயார் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெகு ஆடம்பரமாக, வெகு செலவினங்கள் இல்லாமல் பார்ப்பதற்கு நற்கருணை ஆண்டவருக்குரிய பலிபீடமாகவும் பக்தி உள்ள முறையில் அனைவரும் இணைந்து அதை தயார் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக நாம் நற்கருணை ஆண்டவர் பவனியில் பங்கெடுக்கின்ற பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அந்த இடங்களில் இந்த நற்கருணை ஆண்டவர் பவனிக்கு இடையூறாக இருக்கின்ற வாகனங்களை அப்புறப்படுத்தி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இடங்களை தூய்மைப்படுத்தி நற்கருணை ஆண்டவரை வரவேற்கும் வண்ணமாக நீங்கள் தயார் நிலையில் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த காரியங்களை நினைவில் கொண்டு அனைத்து மக்களும் அந்த நற்கருணை பவனியில் பங்கெடுக்கவும் நற்கருணை ஆண்டவரோடு உடனிருந்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்த நாள் 31ஆம் தேதி நமது தவக்கால திருப்பெயரும் ஏற்கனவே 3 வண்டிகளுக்கு ஆட்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். இன்னும் 2 நபர்களுக்கு இருக்கைகள் இருக்கின்றன. யாரேனும் வர விரும்பினால் இந்த 2 நபர்கள் உடைய இருக்கைகள் இருக்கின்றன. அந்த இருக்கைகள் இருக்கின்ற வாகனத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கும். எனவே காலை 7:30 மணிக்கு வாகனங்கள் தயாராக இருக்கும். 8 மணிக்கு வாகனங்கள் புறப்படும். காலை உணவும் முடிந்த வரையில் நீங்கள் உண்டுவிட்டு வர வேண்டும். முடியாதவர்கள் வாகனத்தில் பயணிக்கின்ற போதே உண்டு கொள்ளலாம். முதல் இடம் ஆலஞ்சி, அடுத்தபடியாக குறும்பனை, அதற்கு அடுத்தபடியாக மோடிமுனை, அதற்கு அடுத்தபடியாக தொட்டில்பாடு, அதற்கு அடுத்தபடியாக புது, அதற்கு அடுத்தபடியாக பெரிய காடு, அதற்கு பெரிய காட்டின் மதிய உணவும், அதற்கு அடுத்தபடியாக தேவசகாயமும். இங்கு திருப்பலியும் சிலுவைப்பாதையுடைய நிறைவும் நடத்தப்படும்.
எனவே இதில் பங்கு மக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் பங்கெடுத்து பக்தி உணர்வோடு திருப்பயணம் என்ற உணர்வோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமா. இறைவா, உமது அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களாக நாம் உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனங்களில் உடல் பொழியப்பட உண்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரினால் உங்கள் அனைவரோடு என்றும் தங்குவதாக. இறையத்திலும் பிறரத்திலும் வளர வாழ சென்று வாழும் வாழ்விப்பதே துவங்கியது. அன்பார்ந்தவர்களே, அனைத்து அன்பியங்களுடைய நிர்வாகிகள், அனைத்து சபைகள் இயக்கங்களுடைய நிர்வாகிகள் ஒரு 5 நிமிடம் ஆலயத்தில் இருக்க ஒரு என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.